நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. அப்போ நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ தான் வருடம் பிறந்திருக்கு, நிறைய வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகிருக்காரு, குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு, இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ நம்மளோட ராசி பலனுக்கு ஏதாவது மாற்றம் வருமா, வாழ்க்கையில் கடனை அடைக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இது எல்லாம் இந்த தையில் நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வீடியோக்குள்ளே வருவீங்க. அப்போ இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மகர ராசியில் தன்னோட பகை வீட்டில் இருக்கிற மாதம் தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது. இதே மாதத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருந்துட்டு தை மாதம் 21 மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு தை மாதம் 13 மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் தை மாதம் 5 தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனராசிலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு. அற்புதமான யோக பலன், பூமி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது செவ்வாய் மேலே விழுவுது அப்படிங்கிறதால ஒரு குருமங்கல யோகத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குறீங்க. அப்போ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். அப்போ மேசராசிக்காரர்கள் உங்களோட திருமண முயற்சிகளை அப்படியே நல்லபடியாக மேற்கொள்ளலாம். டக்குன்னு அமையும். இல்லை, நான் பல இடத்துல திருமண முயற்சி செஞ்சேன், பொண்ணு பார்த்தேன், மாப்பிள்ளை பார்த்தேன், என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முயற்சி செஞ்சேன், எல்லாத்துலேயுமே தடை தாமதம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கடந்த காலகட்டத்தில் இதுக்காகவே செலவு இப்போ பண்ணிக்கிட்டு நிறைய அலைச்சலை சந்தித்தவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும், சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கிறதால ஒரு துணிச்சலோட தன்னம்பிக்கையோட எல்லா விதமான காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த நஷ்டம் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. இப்போ போய் ஒரு வரன் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் அமையும். நல்ல வரன், நல்ல குடும்பம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வரனாக அமையும். அது மாதிரி ஒரு வரன் நாம் பார்க்கணும், நாளைக்கே பையனுக்கு பேசி முடிச்சுருவோம் அப்படின்னு இன்றைக்கி ராத்திரி வீட்டில் உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா நாளைக்கு 4 ஜாதகம் வீடு தேடி வரும். அப்படி தான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படிங்கிறது அப்படி வரும். அப்படிங்கிறதால இதை பயன்படுத்திங்க. அதோட லாபஸ்தானத்தில் சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதால பொருளாதார ரீதியாக கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை. இனிமேல் 10 ரூபா சம்பாரித்து முன்னுக்கு வந்துடலாம். இத்தனை நாளாக நான் வேலை செஞ்சேன், தொழில் செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், ஆனால் மாத கடைசியில் 10 ரூபா நம்ம கடன் வாங்குற வேண்டிய சூழல் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் முன்னுக்கு வரல. ஏதோ வெளி தோற்றத்துக்கு 4 பேர்த்துக்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன், உள்ளே என்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓடினவங்களுக்கு இனிமேல் கஷ்டகாலம் மறைஞ்சு போச்சு, பயப்பட வேண்டியதில்லை. அதோட ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியில் இப்போ பலமடைஞ்சிருக்காரு. குருவால் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நிறையா வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும். ராசிக்கு 9ம் 12க்கும் அதிபதியான குரு அப்படிங்கிறதால தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் நீங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தந்தைக்கிட்ட நாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்போம், செய்ய மாட்டாங்க. காசு பணம் வச்சுருப்பாங்க, 10 ரூபாய்க்கு உதவி இருக்காது. ஏதோ ஒரு பென்ஷன் வாங்கி சம்பளத்தை அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜாலியாக, எனக்கு 10 ரூபா தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறவங்க, ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு, நமக்கு 10 ரூபா தரமாட்டார் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தந்தை வழியில் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வீக சொத்தை பிரித்து கொடுப்பாங்க, இந்தாப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு. இதுமாரி நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறது நடக்கும். அதுமாரி தூரதேசத்துலேருந்து வரக்கூடிய தகவல் எல்லாமே ஆதாயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. வாகனத்தை மாற்றணும், பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன், அது அடிக்கடி வேலை வைக்குது, ரிப்பேர் ஆகுது, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, இப்படி இருந்தவங்க எல்லாத்துக்கும் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதோட ஜனவரி மாதம் 19 அதாவது தை மாதம் தொடங்கி 5வது நாளில் சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு போகிறாரு. உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடலாம். குடுக்கல் வாங்கல் சீராகும். யார்ட்டையா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் அடைச்சிடலாம். யார்ட்டையா கொடுத்து வசூல் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வசூல் பண்ணிங்கன்னா வசூலாகும். இதுமாதிரி வாழ்க்கை துணைக்கு படிக்கிறதுக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். இது ஒரு நல்ல மனநிலை அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துரும்.
இதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. உதிரி வருமானம் அப்படிங்கிறதும் வரும். அதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், சைடில் ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் இதுக்கு மேலே செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. சரி, இறங்கி தான் பார்ப்போமே என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்போ உதிரி வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புதன் தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு தொழில்ஸ்தானத்துக்கு போக போகிறாரு. அங்கே போய் சூரியனோட சேர போகிறாரு. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கல்விகளில் எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும். மேசராசி மாணவர்கள் ஒரு கல்விக்காக ஒரு லோன் கேட்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா இப்போ உடனே கிடைக்கும். அது மாதிரி அரசாங்க வழி ஆதரவு அப்படிங்கிறது எல்லா விதமாக கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய அளவில் போட்டியில் கலந்துக்கிறேன், ஒரு அரசோட நிதி கிடைக்கும், ஒரு பெரிய தேர்வு எழுத போகிறேன், அரசாங்க தேர்வு எழுத போகிறேன், ஒரு அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறேன், இது எல்லாத்தையுமே இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஜெயிச்சு கொடுக்கும். அதுமாரி அரசாங்கத்தில் ரொம்ப நாளாக தற்காலிக பணியில் இருந்தவங்க எல்லாம் கூட பணி நிரந்தரமாகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அப்படிங்கிறது ஜெயிக்கும். அதுமாரி பெரிய பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்கள்லேருந்துலாம் பணிபுரியறதுக்கு உங்களுக்கான அழைப்புகள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. அதோட செவ்வாய் உங்களோட ராசிக்கு அதிபதி தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறவர் தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு போக போகிறாரு. அவரும் போய் உச்சமடைய போகிறாரு. சாதாரணமாக போல செவ்வாய்க்கு மகர ராசி உச்ச வீடு, ராசிநாதன் உச்சமடைகிறாரு அப்படிங்கும்போது நாம உச்சமடைகிற மாதிரி தான். கடந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஒரு நல்ல தெம்பு திடாகாத்திரத்தோடு இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. மனசில் ஒரு அமைதி இருக்கும். அலபாஞ்சிக்கிட்டு இருந்த மனசு, இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு அலபாஞ்சிக்கிட்டு இருந்த மனசு எல்லாமே இப்போ நல்லபடியாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த தடை நீங்கும், பத்திரம் போடுறதுல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். இதுக்கு மேலே நல்லபடியாக இருக்கலாம். அதேமாரி பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறதுல கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. சரி, கல்யாண வயசில் ஒரு புள்ள இருக்குது, கொஞ்சம் சீர்சனத்தையெல்லாம் சேர்த்து வைப்போம், இதுமாரி பையன் வளர்ந்துட்டான், ஒரு பிளாட்டு வாங்கி வைப்போம், இந்த மாதிரியான முயற்சிகள்லையும் இறங்குவீங்க. இதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் அப்படின்னா ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அரசியல் ரீதியாக அதை வச்சுக்கிட்டு ஒரு கான்ட்ராக்டு, ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய சாதனை படைக்கக்கூடிய நேரம். அது மாதிரி விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா பூமிக்கு காரகன் செவ்வாய் தான் அப்படிங்கிறதால நல்ல விவசாயத்தில் விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். 10 ரூபா காசு பணம் தாராளமாக சம்பாதிக்கலாம் விவசாயத்தை வச்சு. அப்படி ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடி வரப்போகுது. அதோட மாத தொடக்கத்திலேயே சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். சனி லாபத்தில் இருக்கார் அப்படிங்கும்போதே ரொம்ப அற்புதமான யோகம். லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் தான். இது ஒரு பொன்னான நேரம். பணம் இல்லையே, கடன் அடைக்க முடியுமான்னு யோசித்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான நேரம். புது தொழில் தொடங்கலாம், சொத்து வாங்கலாம், சொந்த பந்தத்தால் வந்த பிரச்சனை தீரும், பழைய வழக்கு ஏதாவது தேக்கம் அடைஞ்சிருந்ததுன்னா அது இப்போ நல்ல முடிவுக்கு வரும். இதுமாரி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்க போகிற மாதமாக தை மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உண்மையிலேயே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் வாழ்க்கைக்கு உண்டான நல்ல வழி அப்படிங்கிறது பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குருமங்கல யோகம் இருக்குது. ஒரு பக்கம் குருவாலயம் வருமானம், இன்னொரு பக்கம் செவ்வாய் உச்சம் அதாலையும் வருமானம், சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார் வருமானம். எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம். மனதுக்கு தர்மம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை உடனே செஞ்சுருங்க. கர்ம வினைகள் படி நடந்துங்க. யாருக்கும் துரோகம் நினைக்காம நம்ம காசில் 10 ரூபா தான தர்மம் பண்ணி வாழ்க்கையை நடத்துங்க. மிக அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.